வணக்கம் மச்சீஸ். யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 21 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயில் எப்படி கொடுக்குறது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக பிகினர்ஸ் ஒரு வீடியோவுக்கு நம்ம மெட்டா டேட்டாஸ் எப்படிலாம் கொடுக்குறதுங்கிறத பற்றி நான் வரிசையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்துட்டு டைட்டில் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, டேக்ஸ் கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே ஏற்கனவே பழைய எபிசோட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தம்ப்நெயில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது தம்ப்நெயிலை எப்படி மேக் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீ நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ ஒரு கஸ்டம் தம்ப்நெயிலை நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு செட் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சேனலை வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணிடணும். ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணிடணும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சேனலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸையும் அப்லோட் பண்ணிடுறீங்க. ப்ரோ என்னால் கஸ்டம் தம்ப்நெயில் வந்துட்டு கொடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது கஸ்டம் தம்ப்நெயில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு சேனலை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது உங்களால் கஸ்டம் தம்ப்நெயில் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோலேருந்து டிஃபால்ட்டாக ஒரு 3 இமேஜை வந்துட்டு அவங்களே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு இமேஜை தான் வந்துட்டு உங்களால் தம்ப்நெயிலாக செட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சேனலை வந்துட்டு மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில் கொடுக்குறதுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்குங்க. இதை பற்றியே தனியாக ஒரு 100 வீடியோஸ் வந்துட்டு நம்ம போடலாம் தம்ப்நெயிலை பற்றி மட்டும். பட் அதில் மெயினான விஷயங்கள் எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் ஒரு 4 விஷயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த டைட்டிலை கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறது, டேக்ஸை கொடுக்குறது, எப்படி தம்ப்நெயிலை மேக் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை எங்கே போய் அப்லோட் பண்ணணும், மொபைலில் எப்படி அப்லோட் பண்ணணும், பிசியில் எப்படி அப்லோட் பண்ணணும், அப்போ வந்துட்டு எந்த இடத்துல நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயிலாம் கொடுக்கணுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு தம்ப்நெயில் மேக் பண்ணும்போது இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் மேக் பண்ணுற அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ வந்துட்டு பிரைட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கணுங்க. நீங்கள் வந்துட்டு எதில் வேணாலும் தம்ப்நெயிலை மேக் பண்ணுங்கள். மொபைலில் மேக் பண்ணுங்கள், பிசியில் மேக் பண்ணுங்கள், பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸை வச்சு மேக் பண்ணுங்கள், எதில் வேணாலும் பண்ணுங்கள். பட் அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ வந்துட்டு அந்த டிவைஸுடைய பெஸ்ட்டு குவாலிட்டியாக வந்துட்டு இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் தம்ப்நெயில் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மொபைல்லே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. நல்ல அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்து நல்ல பிரைட்டாக இருக்கணும் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரைட் அண்ட் குவாலிட்டியான ஃபோட்டோஸை வந்துட்டு தம்ப்நெயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறது உங்களோட டிவைஸுடைய ஹை குவாலிட்டியை தான் நான் சொல்கிறேன். அது எந்த டிவைஸாக வேணாலும் இருக்கட்டும், மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, அதோடைய அதிகபட்ச குவாலிட்டியில் நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட தம்ப்நெயிலில் கண்டிப்பாக டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கணுங்க. அதுக்காக டெக்ஸ்ட் மட்டுமே வச்சிங்க அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நல்ல போல்டாகவும் பெருசாகவும் வந்துட்டு இருக்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னே கண்ணுக்கு தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தர் வந்துட்டு அவங்க யூடியூப் பேஜில், ஹோம் பேஜில் போயிட்டு வீடியோஸ் அப்படியே ஸ்லைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் உங்களோட வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோட சைஸ் எவ்வளோ இருக்கும், மிஞ்சி போனால் இவ்வளோன்னு தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்குற அந்த டெக்ஸ்ட் வந்து அவங்க கண்ணுக்கு டக்குன்னு தெரியணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நல்ல போல்டாக இருக்கணும், அந்த கலர் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட்லாம் கொடுத்து கலர்லாம், ஃபாண்ட் கலர்லாம் பக்காவாக சூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்துட்டு குறைவாக இருக்கணும், அதே நேரத்தில் பெருசாகவும் இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா 4 லைனுக்கு தம்ப்நெயிலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இமேஜ் கம்மியாக இருக்கும், டெக்ஸ்ட்டு நிறையா இருக்கும். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இமேஜ் தான் பேசும். ஸோ இமேஜ் வந்துட்டு நிறையா இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு இமேஜில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டும் வந்துட்டு கம்மியாகவும் பெருசாகவும் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. 3வது பாயிண்ட்டு, அந்த தம்ப்நெயிலுடைய இமேஜ் வந்துட்டு பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேபி அது ஒரு கிளிக் பிட்டாக கூட இருக்கும். கிளிக் பிட்னா என்னன்னு தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸை அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு வீடியோவை மட்டும் டக்குன்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணும். உங்களோட ஆர்வத்தை வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு தூண்டும். ஸோ அதுக்கு பேர் தான் கிளிக் பிட்டு. அப்படி கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோக்கும் உள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்த சேனலுக்கு நீங்கள் முதலும் கடைசியமாக போகிறது அந்த நாளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சேனலுக்குள்ளேயே போக மாட்டீங்க, அந்த சேனலை வெறுத்துருவீங்க. ஸோ இதுலேருந்தே நான் உங்களுக்கு சொல்ல வரது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வைக்கிற கிளிக் பிட் வந்து உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும், உங்கள் வியூவர்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு 10 செகண்டாவது வந்து ரொம்ப ஹைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10
10 செகண்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கிளிக் பிட்டாக வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆக மொத்தம் நீங்கள் கிளிக் பிட்டாக வைக்கிற அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற இந்த 3வது பாயிண்ட் இதுதான். உங்களுடைய அந்த தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு ஒரு கிளிக் பிட்டாக இருக்கணும், வீடியோக்கு ரிலேட்டடான கிளிக் பிட்டாக வந்துட்டு இருக்கணும். ஸோ இது 3rd பாயிண்ட். 4வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், உங்களோட தம்ப்நெயில் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பிஎன்ஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், 3D டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் நீங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ணாலுமே நிறைய அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், 3D டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு லுக்கை வந்துட்டு அந்த தம்ப்நெயிலுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். பார்க்கவே வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணும், அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி இன்னும் அடுக்கடுக்காக வார்த்தைகள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆக மொத்தம் பக்காவாக வந்து அந்த தம்ப்நெயில் இருக்கணும். ஒரு தம்ப்நெயிலுக்கு ஏன்டா நம்ம இவ்வளோ வேலையை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வீடியோவை சூப்பராக எடுக்கிறீங்க, அப்படியே வேறு லெவலில் ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்குது, அதை நீங்கள் வீடியோவாக எடுத்துடுறீங்க, அதை இன்னும் சூப்பராக எடிட் பண்ணிடுறீங்க, அப்லோடும் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து சூப்பரான வீடியோங்கிறது யாருக்குமே தெரியாது, அதை கிளிக் பண்ணி பார்க்குற வரைக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலை வச்சு தான் அந்த வீடியோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு யுகத்தை வந்துட்டு ஒவ்வொரு வியூவரும் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இமேஜ் நல்லா இருக்கும்போது அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோ நல்லா இருக்கும்போது உங்கள் சேனலுக்கு அந்த வியூவர் வந்து ஃபேனாக மாறுவாங்க, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் போகிற எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. ஸோ உங்கள் சேனலுக்கு ஒரு வர வியூவரை சப்ஸ்கிரைபராக மாற்றுறது அந்த தம்ப்நெயில் கையில் தான் இருக்குது. ஸோ தம்ப்நெயில் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு ரிலேட்டடாகவும் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தம்ப்நெயிலை ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள், பிஎன்ஜியாக இருக்கட்டும், 3D டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் மொபைல்லே வந்துட்டு மேக் பண்ணலாம். பிக்சல் லேப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு PIXELLABன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணலாம். 3D டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரோக் எஃபெக்ட்ஸ், இப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது. ஃப்ரீ ஆப் தான். ஸோ பணம்லாம் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மொபைலில் தம்ப்நெயில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா மொபைல்ஸுக்குமே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க்லாம் எதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, ஏன்னா இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு சில ஆப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தம்ப்நெயில் டிசைன் மேக்கர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நோண்டி பார்க்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 2 அப்ளிகேஷன்ஸுமே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இவ்வளோ தான் விஷயம். நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணும்போது மைண்டில் வச்சுட்டு மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த தம்ப்நெயில் வேறு லெவலில் இருக்கும். அந்த வீடியோக்கும் நல்ல ஒரு வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்க மச்சீஸ். அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.